மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாய் உடைந்து வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி மக்களவைக்குள் நுழைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு யூசுப் பத்தானின் எம்பி தொகுதியை குறிவைத்திருப்பதாகவும் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் உதவியை திரிணாமுல் காங்கிரஸ் நாடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்த விரிவான செய்தியை இதில் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கோட்டை தகர்க்கப்பட்டு பாஜக முதன்முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸில் உட்கட்சி பூசலும் வெடித்து வருகிறது. மம்தாவுக்கு எதிராக பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமே போர்க்குடி தூக்கி வருகின்றனர். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ரிதா பிரதா 58 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார். இது மம்தாவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தவிர திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 41 எம்பிக்களில் குறைந்தது 22 பேர் அக்கட்சியின் அதிருப்தியில் உள்ள பராசத் எம்பியான ககோலி கோஷ் தஸ்திதார் தலைமையில் பிரிந்து செல்லக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மம்தாவுக்கு மேலும் பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அக்கட்சி மற்றும் அவருடைய எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் மம்தா பானர்ஜி மக்களவைக்குள் நுழைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியில் நிலவும் அடுத்தடுத்த அதிர்வுகளால் மம்தா பானர்ஜி மக்களவைக்குள் நுழையக்கூடும் என்று அம்மாநில நாளிதழ் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அவர் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள பஹராம்பூர் தொகுதியை குறிவைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் எம்பியாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தான் உள்ளார். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் காங்கிரசின் மூத்த தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரியை தோற்கடித்திருந்தார். இச்சூழலில்தான் மம்தா இந்த தொகுதியை குறிவைப்பதற்கு முக்கிய காரணம் பஹராம்பூரில் முஸ்லிம்கள் வாக்கு வங்கி பெரும்பான்மையாக இருப்பதுதான். மேலும் இந்த தொகுதி மம்தாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று திரிணாமுல் காங்கிரசும் கருதுகிறது. இதையடுத்து அந்த தொகுதியில் மம்தா போட்டியிடுவதற்காக யூசுப் பத்தானை பதவி விலக செய்ய வலியுறுத்தி இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியை திரிணாமுல் காங்கிரஸ் நாடியதாகவும் பின்னர் அந்த முடிவை யூசுப் பத்தான் நிராகரித்ததாகவும் அந்த நாளிதழ் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த செய்தி மேற்கு வங்காளத்தில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சௌரவ் கங்குலி இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தாம் ஒருபோதும் அரசியல் விவகாரங்களில் ஈடுபட்டதில்லை என்று தெளிவுபடுத்தியதோடு இதுபோன்ற பரபரப்பான செய்திகளை வெளியிடுவதற்கு முன்பு ஊடக நிறுவனங்கள் உண்மைகளை சரிபார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் யூசுப் பத்தானுக்கு தனது செய்தியை தெரிவிக்குமாறு மம்தா தன்னிடம் ஒருபோதும் கோரவில்லை என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக பத்தானை தொடர்பு கொள்ளவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த விவகாரம் மேற்கு வங்க அரசியலில் புயலை மட்டுமல்ல சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது.